ஆயுஷ் கோர்சஸ்க்கு கண்டிப்பா வந்து நிறைய நீட் மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க. அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி. ஸோ இந்த 4 கோர்சஸ்க்குமே நீட் கம்பல்சரி இருக்கு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு நமக்கு ஆல் இந்தியா லெவல்ல 15% கோட்டா வந்து கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரியா ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கும் ஆல் இந்தியா லெவல்ல 15% சீட் இருக்கு. இப்ப வந்து அந்த கவுன்சிலிங் பத்தின அப்டேட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு கோர்ஸ் வருது. அது என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். ஸோ இப்போ வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்காங்க. ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது ஏஏசிசிசி, அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 15% சீட்டை வந்து நீட் மார்க் அடிப்படையில் நமக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க ஆன்லைன்ல. ஸோ இதோடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கண்டிப்பா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, பிஃபார்ம் ஐடி ஏரியா, அதாவது ஐடிஆர்ஏ, ஸோ அதாவது பிஃபார்ம் கோர்சஸ் வந்து சேர்த்திருக்காங்க. என்னடா பிஃபார்ம் என்ன சார், இது எதுக்கு நீட்டு தேவை, இந்த பிஃபார்ம் வந்து நான் எதுக்கு வந்து நீட்டை வச்சு நான் போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் தெரியும் வந்து இந்தியன் மெடிசன்றது நமக்கு தெரியும், அலோபதி மெடிசன்றது நமக்கு தெரியும். ஸோ அலோபதி பிஃபார்ம்ல இவங்க சேர்த்த இந்த கோர்ஸ் வந்து ஆயுர்வேதா மருந்து இருக்கு பாருங்க, அதோடைய பிஃபார்ம் கோர்ஸ். ஓகேவா, பிஃபார்ம் ஐடிஆர்ஏ. ஸோ இது வந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இதோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா, ஜம்நகர்ல இருக்கு. இந்த கல்லூரியில வந்து பிஃபார்ம் ஆயுர்வேதா கோர்சஸ் சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஆயுர்வேத மெடிசன்ல அதற்கான பிஃபார்ம் கோர்சஸ் தான் இந்த கோர்சஸ். இந்த கோர்சஸ் வந்து இந்த வருஷம் நமக்கு ஆல் இந்தியா லெவல்ல ஸோ நமக்கு ஆயுஷ் அட்மிஷன்ல உள்ள வருது. ஸோ இதோடைய சீட்ஸ் பத்திலாம் நான் பின்னாடி நான் சொல்றேன். இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், இது எப்படிலாம் நான் சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு நீட் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, ஸோ கவுன்சிலிங் எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ கவுன்சிலிங் பத்தின அப்டேட் வந்து இப்போ அவங்க போட்டிருக்காங்க. ஆயுஷ் கவுன்சிலிங், அதாவது ஏஏசிசி யூஜி கவுன்சிலிங் 2024 கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது லாஸ்ட் இயருடைய ஸ்கெடியூல். ஸோ லாஸ்ட் இயர் பாருங்க, நமக்கு கொடுத்த ஸ்கெடியூல் வந்து செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 செப்டம்பர்ல பாருங்க, 1ல ஸ்டார்ட் பண்ணி 13ஆம் தேதிக்குள்ள செப்டம்பர்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ரவுண்டு 20 செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி 5ஆம் தேதி அக்டோபர் வரை முடிச்சிருக்காங்க. தேர்ட் ரவுண்டு 12 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணி 26 அக்டோபர்ல, அப்புறம் ஸ்ட்ரே ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சு கடைசியா பாருங்க நவம்பர் 27 வந்து ஓவராலா வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து முடிச்சிருக்காங்க, ஆயுஷ் கவுன்சிலிங். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து நமக்கு இன்னைக்கு நீட்டோடைய எக்ஸாம்ஸ்க்கான அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வருது. அந்த கேஸ்க்கு அப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரவுண்டு ஓரளவு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆயுர்வேதாக்கு இந்த சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கெடியூல் அப்டேட் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ஆயுஷ் டாக்டர் சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.